ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து தொடர்பாக அரசியல் கட்சியினர் சிலர் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். தேர்தல் நடைபெறக்கூடிய பணிகளைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் முறையாக நடத்தி கொண்டிருந்தது. அமைச்சர்களிலிருந்து சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதால் அதன் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய விரைவில் தேர்தல் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்றுதான் இன்றைய நடவடிக்கையின் மூலம் தெளிவாகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்திடம் தேர்தலை நேர்மையாக நடத்துவீர்கள் என்றால் நடத்துங்கள், தேர்தலை நேர்மையாக நடத்த முடியவில்லை என்றால் அதை ரத்து செய்யுங்கள். ஏனென்றால் நேர்மையாக நடைபெறாத ஒரு தேர்தலினால் நல்லவர்கள் தோற்கடிக்கப்படும் பொழுது அதில் எந்தவித பலனும் இல்லை. தொடர்ந்து திருமங்கல ஃபார்முலா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு பழக்கம் இன்று ஆர்கே நகர் ஃபார்முலாவாக உருவெடுத்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் எனக்கு ஆறுதல். அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் அடுத்த தேர்தல் நேர்மையாக நடைபெறும் என்ற உத்தரவாதம் எங்களுக்கு கிடைத்த பின்பு நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்வது இன்னொரு முறை வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் சொல்லும் தலைவர்கள் எல்லாம் இந்த முறை நிறுத்திவிட்டால் போதுமா, இதை தடுக்க முடியுமா என்ற ஒரு அவநம்பிக்கையே முதலிலிருந்தே சொல்லி வந்தார்கள். இல்லை, தேர்தல் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து எப்படியாவது இந்த ஆர்கே நகர் ரோடு ஊழல் முற்றுப்பெற்று இனிமேல் வரும் தேர்தல்கள் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கையை நான் இங்கே விதைக்கிறேன். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடை செய்யப்பட்டது என்ற ஆதாரத்தை வைத்து தேர்தல் ரத்து செய்கிற போது அந்த ஆதாரத்தை வைத்து பணப்பட்டுவாடை செய்த அந்த வேட்பாளர்கள் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டி போட முடியாதவர்களுக்கு அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும். அவர்கள் செய்த குற்றத்திற்கு ஜனநாயக நடவடிக்கைக்கு we are punished. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தலில் போட்டிக்கிட்டு கொள்கையை சொல்லி மக்கள் பிரச்சனை தேர்தல் பிரச்சாரம் செஞ்சோம், பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் எங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். பணம் கொடுப்பதை தடுத்து தேர்தலை ஜனநாயகம் நடத்துவதற்கான ஏற்பாட்டை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டுமே தவிர பணத்தை காரணம் காண்பித்து ரத்து செய்வது ஏற்புடையதல்ல. எல்லா தேர்தலிலும் பண விநியோகம் செய்யப்பட்டது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு தெரியும். கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே தேர்தல் நடைபெறாது என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் சகோதரி தமிழிசை அவர்கள் தெரிவித்தது அனைத்து ஊடகங்களும் செய்தியில் வெளியிட்டன. ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய முறையில் தான் இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தலின் போது நடைபெறுகிற ஊழல் முறைகேடுகளை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்திவிட முடியும் என்கிற ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறது. மீண்டும் நேர்மையாக தேர்தலை நடத்துவதற்கு உகந்த சூழல் அமைந்தால் தேர்தலை நடத்துவதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கு உகந்த சூழல் எப்போது அமையும் என்று யார் உத்தரவாதம் அளிப்பது? ஒரு இடைத்தேர்தல் என்பதனால் இதனை ரத்து செய்ய முடிகிறது. பொது தேர்தலாக இருந்தால் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலின் போது கூட தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நிகழ்ந்தது என்பதை ஊரறியும் உலகம் அறியும். அப்படி பொதுத் தேர்தலில் ஊழல் முறைகேடுகள் நிகழ்ந்தன என்பதை காரணம் காட்டி ஒட்டுமொத்த பொதுத் தேர்தலையும் அவர்களால் தேர்தல் ஆணையத்தால் நிறுத்த முடிந்ததா என்றால் இல்லை. ஆகவே இது தீர்வல்ல. தேர்தல் முறையில் அடிப்படையில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வேட்பாளர்கள் வீதி வீதியாக செல்லுவது, வீடு வீடாக போய் மக்களை சந்திப்பது என்கிற நடைமுறையை கட்டாயம் தடுத்தாக வேண்டும். தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிற காரணம் பணம் கொடுக்கப்படுதுங்கிறத அதை தடுக்க முடியல. அதனால் அது நேர்மையான முறையில் தேர்தல் நடக்குமான்னு தெரியல, அதனால் ஒத்தி வைக்கிறோன்னு வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ தள்ளி வைக்கிறதுனால என்ன நோக்கத்துக்காக தள்ளி வைக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுமாங்கிறத நம்மளை போன்றுள்ள உள்ளவர்களுக்கு எழுதுகிற கேள்வி. எனக்கு இதுதான் தஞ்சாவூர்லேயே அரவக்குறிச்சியிலையும் நடந்துச்சு. அப்போ பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டதுன்னு தள்ளி வச்சாங்க. திருப்பி தேர்தல் நடக்கும்போதும் பணம் அதிகமாக கொடுக்கப்பட்டு தான் வாக்கை வாங்கி வென்றாங்க. இப்போது தள்ளி வச்சாலும் திருப்பி தேர்தல் வச்சாலும் அதான் அவங்க செய்வாங்க. அதுக்கு முழுதாக அதை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி செய்யணும். அது அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம்
தேவைப்படுது. தேர்தல் அமைப்பில் சீர்திருத்தம் கொண்டு வராமல் ஒரு தூய ஜனநாயகத்தை உருவாக்குவதோ ஒரு நல்ல ஆட்சியை மலர செய்வதோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியும்னு நிலை உருவாயிடுச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெற முடியும்னு. அப்போ இது கேடுகட்ட பணநாயகம் தான் இருக்கும். மாண்புமிக்க ஜனநாயகம் வார்த்தையில் தான் இருக்கும். ஒரு தேர்தலில் மக்களிடம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டியவர்கள் அவர்களிடம் சென்று தங்களுடைய கொள்கைகளை சொல்லலாம், இலக்குகளை சொல்லலாம், ஆட்சியில் இருந்தால் தங்கள் சாதனைகளை சொல்லலாம். ஆனால் வேறு ஏதோ வழிகளை சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து விட்டெறிந்து மக்களை விலை பேச நினைக்கிறார்கள் என்றால் இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றுவதாக அமையும். பணப்பட்டுவாடா புகாரில் சம்பந்தப்பட்டவர்களை ஆளுநர் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ததை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆளுநர் அவர்கள் அதில் இருந்த ஆதாரங்களை வைத்து அதில் ஈடுபட்டிருக்கின்ற அமைச்சர்கள், முதலமைச்சரோ அமைச்சர்களோ அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்தது கட்சிகளுடைய பணம் கொடுத்த கட்சிகளுடைய சின்னங்களை ரத்து செய்ய வேண்டும், அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும்.